வணக்கம். இன்னைக்கு தேதி 14/5/2025. ஒரு முக்கியமான விஷயம். இந்த சித்ரா பௌர்ணமி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதை நான் பகிர்ந்துக்க போகிறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மனசில் எனக்கு தோன்ற விஷயம். அதாவது இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் உங்கள் பழைய சைக்கிள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூசு தட்டி ஓவர் ரைலிங் பண்ணி டயர்லாம் மாற்றி ஓட்டுற கண்டிஷனில் வச்சுக்கோங்க. என்னைக்கு வேணால் பெட்ரோல் தட்டுப்பாடு வரும். சரி, என்கிட்ட கரண்ட்டு பைக் தான் இருக்குது அப்படின்னா 3 வருஷம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அதை பேட்டரி மாற்றுறதுக்கு 50,000 செலவு பண்ணணும். அது கையில் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்களா? இந்த பெட்ரோல் செலவு மிச்சம் பண்ணுறதை வாங்கியிருக்கோம். அந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்தா நீங்கள் தாராளமாக இன்றைக்கி வாங்கலாம். திடீர்னு 50,000 கட்டுன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான் நிறைய பேர்த்துக்கு. இது நான் சொல்கிறது நடுத்தர மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் வரப்போகுதுங்கிறது எனக்கு தோணுச்சு. அதை ஷேர் பண்ணிக்க தோணுச்சு. சிக்கனமாக இருங்க. அன்றாட வேலைகளை நீங்கள் அக்கம் பக்கத்தில் ஒரு பால் வாங்க போகிறீங்க, காய்கறி வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வண்டியில் போகாமல் தயவுசெய்து நடந்து பழகிக்கோங்க. ஏன்னா நடக்கக்கூடிய அந்த நாட்கள் நெருங்கிட்டுருக்கு. சைக்கிளில் போகக்கூடிய நாட்களும் நடக்கக்கூடிய நாட்களும் நெருங்கிட்டுருக்கு. நீங்கள்லாம் வண்டி காசு பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் பெட்ரோல் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விரைவில் வரப்போகுது. அப்படிங்கிறது தான் என்னோட உள்ளுணர்வு சொன்னது. அதை பகிர்ந்துக்கணும்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த தேதியோடு நான் சொல்லி எடுக்கிறேன். ஸோ இது நடக்கும்போது இது நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா இது எனக்கு சித்ரா பௌர்ணமி கரெக்டாக நைட் டைமில் எனக்கு தோணுன விஷயம். சரி, நம்ம இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருங்க. ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையோட ஒன்றி வாழ முடியுமோ, அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி வாழ முடியுமோ, அந்த பஞ்சபூதத்தோட ஒன்றி வாழ முடியுமோ வாழுங்க. ஏன்னா பஞ்சபூதத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேருதவியாக இருக்குமோ அதை விட நம்மளை ரொம்ப அரவணைச்சு காக்கும். நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயமே அதுதான். நம்ம இயற்கையோட ஒன்றி இணையணும். இயற்கைக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அன்றாட வேலைகளை நீங்கள் எந்த ஒரு போக்குவரத்து அந்த இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுதான் அதாவது நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அதனால் நடக்கவே மாட்டேன் அப்படிங்கிறவங்க நடக்க ஆரம்பித்து கற்றுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் இளைய தலைமுறைகள் நடக்கிறதுங்கன்னாவே ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. சில பேர் வாக்கிங்காகவே காலையில் எழுந்துச்சி நடக்கிறாங்க. நடந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாமாயிலில் பண்ண உளுந்து வடையை சாப்பிட்டுட்டு வீட்டில் எந்த வேலையை சொன்னாலும் பக்கத்தில் பால் வாங்க சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொல்லி சோர்வாயிடுறாங்க. இது பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சாலே போதும். அந்த ஒரு எக்ஸசைஸ், அந்த துணி துவைக்கிறது, நடந்து போய் அக்கம் பக்கத்தில் போய் நடந்து வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சாதாரண இயற்கையோட ஒன்றிய ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம அதுக்காக போய் விவசாயம் பண்ணி உழுது அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தெரிவிங்க. நன்றி.